ஓகே, வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்லட்டா? திருப்பியும் வந்துட்டேன். நான் ஹிண்ட்ரா பாஸ், அந்த சைட்ல நந்தினி. ஹாய். ஓகே, இன்னைக்கு 1994ல இந்தியானா யுஎஸ்ஏல நடந்துச்சு இந்த கதை. Okay. சிகப்பு ரோஜாவா? கமலாசன் சிகப்பு ரோஜாவா கருப்பு ஆமா. ரோஜாவா? சிவப்பு ரோஜான்னு ஆ, நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட். சிவப்பு ரோஜா, கருப்பு ரோஜாவா? தெரியல. சிகப்பு ரோஜான்னு ஒரு படம் இருக்கா? கருப்பு ரோஜா பரவாயில்ல, சரி விடு, பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க சொல்லுங்க, சிவப்பு ரோஜாவா கருப்பு ரோஜாவா? இது ஒரு ரோஜா. 1994ல இந்தியானால வந்து நிறைய கே மேன் வந்து காண போயிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அதுல ஒரு ஆளோட கூட்டாளி வந்து காண போயிட்டாரு. அவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த கே இவரோட கூட்டாளி வந்து கே பாஸ்லாம் விசிட் பண்றாரு பத்தியா. அந்த கே பால போய் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தேட போயிருக்காரு. ஏன்னா அதான் அவர் லாஸ்ட் விசிட் பண்ண இடம். ஓகே, கூட்டாளி பேர் வந்து ரோஜர். ஓகே, ஸோ டோனின்னு சொல்லிட்டு தான் கூட்டாளி. ஸோ டோனி வந்து அந்த கே பாக்கு போனோன்னே நார்மலி இந்த பாப்பா நோட்டீஸ் இருக்கு தெரியுமா, இந்த ஆள் காண போயிட்டாங்கன்னா வந்து விட்டுருவாங்க மிஸ்ஸிங் பர்சன். அந்த மாதிரி நோட்டீஸை வந்து ஒரு ஆள் வந்து உத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த கூட்டாளி வந்து டோனி வந்து பார்த்துக்கிறான். இப்போ டோனி வந்து நல்லா உத்து பார்க்கும்போது அந்த பர்சன் அந்த நோட்டீஸை வந்து பார்க்கும்போது லைக் ஏதோ எம்பத்தியோட அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன் ஒரு மூஞ்சி வந்து ஏதோ அப்படியே நல்லா அப்படியே சந்தோஷமா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ருசிச்சு பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து இருந்துச்சு அவனுக்கு. ஸோ ஹி அப்ரோச் தட் மேன். ஓகே, அண்ட் தட் மேன் சே ஹிஸ் நேம் இஸ் பிரையன் ஸ்மார்ட். பேர் கேட்டாலே தெரியுது ஒரு மாதிரி வந்து போய் பேரு பிரையன் ஸ்மார்ட். பட் ஹி வேன் அலாங்ல, டோனி வேன் அலாங். டோனி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஹி கேட் அலாங் வித் ஹிம், ஹி கேட் டு நோ ஹிம். நல்லா வந்து தண்ணி அடிச்சு இவர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு எஸ்டேட் வந்து தெரியும், இந்த எஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வந்து பார்த்துக்கலாம், இதெல்லாம் அங்கே போகுமா, நம்ம அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் பேஸ்மெண்ட்ல நம்ம அங்கே வந்து பார்ட்டியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டோனி வந்து கண்டுபிடிக்கணும் என்ன ஆச்சு. ஸோ டோனியை வந்து பிளே எல்லாம் ஹி ஃபாலோ ஹிம். இவர் வந்து ஓட்டிட்டு போறாரு. இந்த பிரையன் ஸ்மார்ட் வந்து ஏதோ ஒரு எஸ்டேட் சொல்லிட்டு ஓட்டிட்டு போறாரு. இருட்டா இருக்கு அந்த எஸ்டேட். ஓகே, அந்த எஸ்டேட்ல வந்து அவருக்கு அந்த ஷைன் அடிக்கும் போது அப்படியே ஃபாக்ஸ் அந்த மாதிரி ஒன்று வந்து இருந்துச்சு. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள போனோன்னே திஸ் பிரையன் ஸ்மார்ட் ஃபெல்லர் லெட் ஹிம் டவுன் இன்டு ஸ்விமிங் பூல், பேஸ்மெண்ட் ஸ்விமிங் பூல். பேஸ்மெண்ட் ஸ்விமிங் பூல்ல வந்து எல்லாமே வந்து அப்படியே மேனிக்வீனா இருக்கு அப்படியே ஃபுல்லா. இந்த மேனிக்வீன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஒரு இடத்துல வச்சிருக்கனால இவன் வந்து கேட்கறான் பிரையன் கிட்ட, ஏன் எல்லாம் மேனிக்வீனா இருக்கு? இல்ல, டோனி வந்து பிரையன் கிட்ட கேட்கறான், ஏன் இந்த மேனிக்வீன்ஸ்லாம் இருக்கு? பிரையன் இஸ் ஆன்சரிங் பை சேயிங், இந்த மேன் நான் லோன்லியா இருக்கும்போது இந்த மேனிக்வீன்ஸ்லாம் வந்து எனக்கு துணையா இருக்கும். So they swim and then they had few drinks. Okay, and that's the time பிரையன் வந்து டோனி கிட்ட ஒரு விஷயம் சொல்றான், இந்த மாதிரி வந்து நம்ம மூச்சை வந்து அப்படியே ஸ்ட்ராங்கிள் பண்ணி விளாடுவோம், அதுல ஒரு சுகம் இருக்கு அவன் சொல்றான். மூச்சை ஸ்ட்ராங்கிள் பண்ணி விளாடுறோம். இவனுக்குலாம் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்காதனால இந்த விஷயம்லாம் செய்ய ரொம்ப ஆசைப்படுறாங்க. சொல்ல முடியுமா? அதான் கொஞ்ச நேரம் செத்து போயிடலாம். அதான் செத்து போயிடலாம் இல்லாம சொல்றான் பாரு, அது ஏதோ ஸ்ட்ராங்குலேஷன் ஃபிக்சேஷனா என்னமோ சரியா, அதுல ஒரு சுகம் இருக்கான். நம்மலாம் அடி வாங்கி வாங்கி மூச்சு தர நேரம் வந்து ப்ளீஸ், எங்க அப்பாலாம் வந்து அம்மா கிட்ட ஹை ஃபை டேக் டீம் இருக்கு, டேக் டீம் ஓகே அண்ட் யூ கண்டினியூ சொல்லிட்டு ஹை ஃபை கரி ஆன் சொல்லிட்டு விடுவாங்க. அந்த லெவல் அடி வாங்கி இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ பேக் டு த ஸ்டாரி, ஆடுவோமான்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்து டோனி வந்து பிரையனை ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்கான். ஓகே, ஸ்ட்ராங்கிள் பண்ணி முடிஞ்சோடனே பிரையனோட டர்ன் டோனியை ஸ்ட்ராங்கிள் பண்றதுக்கு. பிரையன் ஸ்ட்ராங்கிள் பண்ணோன்னே அவன் வந்து அந்த இருக்கிற பைப் இருக்கு தெரியுமா, அந்த பைப்ல வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி தான் ஆடுவாங்களா அந்த பைப்ல, சரியா, எது வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ண முடியுமோ அவன் ஸ்ட்ராங்கிள் பண்ணோன்னே வந்து அவன் வந்து உடலையா பிரையன் கண்டினியூ அப்படி ஹார்டாக ஸ்ட்ராங்கிள் பண்ணுறானா. ஸோ டோனி வந்து அந்த நேரத்தில் என்ன யோசிச்சான்னு தெரியல, ஹி ஜஸ்ட் ஃபேக் லைக் ஹி டேட் ரெடி, இப்படி மயக்கம் போட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து பொய்யா அப்படியே மயக்கம் போட்டாரு. ஸோ பிரையன் வந்து அப்போ தான் செத்துட்டானான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறான். டோனின்னு சொல்லிட்டு இப்படி ஆட்டினோன்னே டோனி கண்ணை முடிச்சுன்னா பிரையன் வந்து சொல்கிறான், அப்பா நல்ல வேலை முடிச்சுட்டேன், நான் கூட நீ செத்துட்டேன்னு நினச்சேன், இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் தெரியுமா. அப்பதான் வந்து பிரையன் கிட்ட டோனி ஒரு கொஸ்டின் கேட்குறான், இந்த மாதிரி தான் என் கூட்டாளியும் நீ வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணி சாவடிச்ச. கேட்டோன்னே அவன் மூஞ்சி மாதிரி, நீ வந்து ரொம்ப பேசுற, பரவாயில்ல பிரச்சனை இல்லை, லேட் ஆச்சு, நீ என் வீட்டு ரூம்லேயே தங்கிக்க, நான் உன்னை நாளைக்கு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் பிரையன் டோனி கிட்ட. ஓகே, பிரையன் வந்து என்ன, அப்பா சாமி இங்கே தங்குறதான்னு சொல்லிட்டு அவன் குந்தா காணம் துணியா காணம்னு ஓட்டான். ஓகே, ஓடிட்டு
ஆனா வந்து அவன் அந்த லொகேஷன் அது எதுவும் தெரியல பாரு அவனுக்கு. ம். ஸோ அதனால வந்து அவன் இந்த விஷயத்தை எப்படியாச்சும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். போலீஸ் அந்த டைம் வந்து போலீஸ் வந்து they don't really take இந்த கே கேசஸ்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டாங்க யூஎஸ்ல. லைக் பேக் இந்த இது வந்து பேக் இந்த லேட் 80s early 90s அந்த டைம்ல. ஓகே இப்போ சொன்னாலும் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவங்க ஓடி போயிருவாங்க, சான் பிரான்சிஸ்கோக்கு ஓடி போயிருப்பாங்க, இல்லைன்னா வந்து எங்கேயாச்சும் ஏன்னா கே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அந்த ஸ்டேட் இருக்கு பார்த்தியா, அந்த ஸ்டேட் ஓடி போயிருப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காதீங்க, அவங்க வந்து அடால்ட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், அவர் பேர் வந்து வெர்ஜில் வெண்டகிரேஃப். ஓகே அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி வந்து 2 நாள் விடாம அவருக்கு அடிச்சு இந்த மாதிரி சொல்லி ஓகே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதே நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு டிடெக்டிவ், அவங்க வந்து மேரி வில்சன் அவங்க பேரு. ஓகே அவங்க மட்டும்தான் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸா பாக்குறாங்களா, மற்ற போலீஸ் எல்லாமே தர கேஸா, இவங்க மட்டும் கொஞ்சம் சீரியஸா வந்து கேட்கறாங்க. ஸோ மேரியும் வெர்ஜிலும் வந்து டீம் அப் பண்ணிட்டாங்க. டீம் அப் பண்ணி அவங்க வந்து இதை நம்ம எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் டோனி கூட வந்து ஒரு டீம், டோனியை வந்து அண்டர் கவரா அனுப்புறாங்க. இந்த கிளப்லாம் இருக்கு பார்த்தியா, அந்த கே பாஸ்லாம் இருக்குல்ல, ஏன்னா இவங்க 2 பேரும் போனா தெரிஞ்சிருமே போலீஸ்னு. ஏன்னா அவர் பார்க்கவே ஒரு மாதிரி போலீஸ் மாதிரி தான் இருக்காரு, ஏதோ வந்து எப்படின்னா அவர்கிட்ட போனா கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவாரு அந்த மாதிரி ஒரு அவருக்கு. ஓகே டோனி ஒரு பாரா போகும்போது அந்த திருப்பியும் அதே பாருக்கு வந்து அவன் ஒரு நாள் போறான். போகும்போது கரெக்டா பிரையன் ஸ்மார்ட்னு சொன்னால அவனை பார்க்கறான் திருப்பியும். ஓகே அந்த நேரத்துல என்ன பண்றான், அவன் வந்து ஒரு மினிட் கூட மிஸ் பண்ணாம அந்த பா உள்ள அந்த டேபிள் மேல ஏறி அவன் வந்து கத்துறான், திஸ் மேன் இஸ் a serial killer, அவனோட கார் நம்பரை யாராச்சும் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓகே அதே மாதிரி அவன் கார் நம்பரையும் பார்த்துட்டாங்க. ஓகே பார்த்துட்டு ஸோ இவன் கொடுத்துட்டாங்க, வெர்ஜில் கிட்டேயும் மேரி கிட்டேயும் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இட் brings them to a farm. ஓகே 18 ஏக்கர் ஃபார்ம் கால் ஃபாக்ஸ் ஹோலோ ஃபார்ம் சொல்லிட்டு வராங்க. ஓகே அந்த ஃபாக்ஸ் ஹோலோ ஃபார்ம் எவ்வளோ பெருசுனா ஒரு 18 ஏக்கர். அண்ட் இட் டசன்ட் பிலாங் டு அ பர்சன் கால் பிரையன் ஸ்மார்ட் ஆர் யூனோ அந்த மாதிரி யாரும் இல்லை. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க தட் ஃபார்ம் பிலாங்ஸ் டு ஹெர்ப் பவுமைஸ்டர்னு சொல்லிட்டு. ஓகே ஹூ இஸ் திஸ் ஹெர்ப் பவுமைஸ்டர்? அவர் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் இருக்கு தெரியுமா, நம்ம இதில் வந்து த்ரிஃப்ட் ஷாப் சொல்லுவாங்க, ஒரு 2 ஷாப் வச்சு நல்லா கொஞ்சம் வாழ்ற மனுஷன். ஓகே ஸோ டிகிங் டு ஹிம். இவனோட சைல்ட்ஹுட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான சைல்ட்ஹுட் தான். எப்படின்னா சின்ன வயசுல அவனுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல கெட் க்ரோ இருக்கு தெரியுமா, ஸ்கூலுக்கு போகும்போது ஏதோ ஒரு செத்து போன காக்காவை பார்த்துருக்கான். அந்த செத்து போன காக்காவை வந்து பையில வச்சுட்டு அவன் பாக்கெட்ல வச்சுட்டு டீச்சர் பார்க்காத நேரத்துல வந்து மேஜை மேல தூக்கி போட்டான். பிராங்க் டீச்சர் டேபிள்ல டீச்சர் வந்து பின்னாடி பாப்பாங்க கிட்ட எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப வந்து சக்குன்னு வந்து தூக்கி போட்டான் மேஜை மேல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகணும்னே கொஞ்சம் ஒரு வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரிலாம் அவனுக்கு ஒரு எஃபிக்சேஷன் இருக்கு. ஒரு என்னன்னா மூத்திரம் வந்து எப்படி டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வியர்டான ஒரு ஆமா அப்பனா கக்காவும் எடுத்து நக்கி பாப்பானா சொல்றேன். இவனுக்கெல்லாம் வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் இருந்தா இந்த மூத்திரம் எல்லாம் வந்து எப்படி டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குமா? எப்ப பாரு நம்ம எக்ஸாம்ல ஃபெயில் ஆகும் போது அவன் மூத்திரத்தை வாங்கி அந்த மாதிரி சொல்லி வளர்த்தா இவன் மூத்திரத்தை ஆசைப்பட்டுப்பானா? அதுலயும் வந்து இவன் வேலை செய்யற டைம் இவன் வேலை எல்லாமே வந்து அவங்க அப்பாவோட கனெக்ஷன் கேபிள்ல எல்லாமே கேபிள் மூலியமா தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இவன் வேலை செய்யற டைம்ல இது வியர்டான விஷயம் என்னன்னா, அவனோட மேஜர் மேல இருக்குல்ல, போனோடனே காலையிலேயே வந்து மேஜர் மேல வந்து மூத்திரம் அடிச்சு. He's the boss. He's not the boss. அவங்க அப்பா கேபிள் மூலியமா அந்த இடத்துல வந்து அந்த டிஎம்வின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த எப்படி நம்மளோட ஜேபிஜே அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வேலை கிடைச்சிருக்கு அவனுக்கு. அங்குள்ள மேனேஜருக்கு வந்து அவன் தெரியல என்ன பிரச்சனைன்னு, அவன் காலையிலேயே போனோன்னா மேனேஜர் மேல வந்து மூத்திரம் அடிச்சுருவானா. அந்த மேனேஜரும் தெரியாத மாதிரி அப்படியே வந்து அவ்வளவு ஒரு வீடான காயம். எப்ப வந்து அவனுக்கு வேலை போச்சுன்னா அதே மேஜில காலையில போய் அடிக்கிறான் பத்தியா, ஏதோ கவர்னர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கான். அந்த லெட்டர் வந்து மூத்திரப்பட்டனால அது வந்து ஈரமாகிறதுனால அவனை வந்து வேலையை விட்டுருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி மூத்திரம் அடிச்சதுதான் அதெல்லாம் தரத்தியம். வாட் இஸ் திஸ் மூத்திரம் ப்ளீஸ் க்ளீன் சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருந்தான். உங்களுக்கு அவன் மூத்திரம் அடிப்பான், இவன் வந்து மூத்திரத்திலே வேலை செய்வாங்க. உங்களுக்கு மூத்திர பயிருங்க. ஓகே ஸோ அவங்க வேலை போச்சு. அந்த மாதிரி டெட் க்ரோ என்னாச்சு? டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, your son is behaving this. என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அவன் சொல்லுவான் don't do like this ன்னு சொல்லிருப்பாங்க. வேற என்ன, right? Then he even got married. Now you must be thinking that he's
he had a double life. Okay. He is married with 3 kids And he's also and double life lah. எப்படின்னா வந்து ஈவன் he is married. மேரி பண்ணான்னு தெரியல. மேபி வந்து அவங்க அப்பா அம்மா வாய் முறதுக்காக மேரி பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏன்னா வந்து அவன் மேரி பண்ணி கூட he only made love to the wife 6 times. அது கூட வந்து ராத்திரில வந்து சட்டை மாத்துறதுன்னா வந்து பாத்ரூம்ல போய் வந்து சட்டை மாத்திட்டு பஜாமாஸோட தான் வந்து படுப்பானா. The wife have never seen him naked. oh Yeah. And then because of that pressure and all those kind of stuff, the wife and the kids are always away. அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி போயிடுவாங்களாம் தூரமா. ஸோ அவங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னா இவருக்கு சம்ம ஒரு டைம், ஏன்னா கடையை பார்த்துக்கணும் அந்த ரீசன்ல வந்து அவர் வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஜாலியா ஸ்ட்ரங்கிள் பண்ணி விளாடுமான்னு சொல்லிட்டு he actually managed to kill about I think 11 people as per count. ஓகே, ஆனா எப்படி வந்து இந்த கேஸ் வந்து ஒன்று புக்காவாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களே. இந்த மாதிரி வந்து மேரி வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. the wife didn't allow first. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து சர்ச் பண்ண போறாங்க, வந்து நம்பர் பிளேட்டை வந்து கேட்ச் பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்து ஆகுதுன்னு. ஸோ ஒய்ஃப் கடிச்சு வந்து இந்த மாதிரி என்னை ராபரியில் வந்து சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, நீ வந்து அவங்க கேட்டாங்கன்னா வந்து வீடெல்லாம் வந்து காட்டாத, அவங்க உள்ள ப்ரூஃப் பண்ணாத போகிறதுக்கிட்ட. ஈவன் ஆஃப்டர் த ஒய்ஃப் they say that இது வந்து ராபரி சஸ்பெக்ட் இல்லை, இது மர்டர் சஸ்பெக்ட்ல வந்து இது பண்ணுறோம். அவன் வந்து the wife didn't allow. தெரியல, அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் போலக்கு. ஓகே, என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாருன்னு. when ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுதுச்சுன்னா when they got divorce ஆகணும்னு இந்த மேரியோட நம்பர் வந்து ஒய்ஃப் கிட்ட இருந்திருக்கு, ஜென்கின்ஸ் அவங்க ஒய்ஃபோட பேர். ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, she waited for the right time. எப்போ வந்து ஹர்ப் வந்து பிள்ளையை கூட்டிட்டு எங்கேயோ லேக் அப்படிங்க தான் கேம்பிங் போவீங்க, எங்கேயாச்சும் ஜாலியாக மீன் பிடிக்க போவீங்களா, அந்த மாதிரி டைம் போகும்போது அடிச்சு சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, நீங்கள் வந்து வீட் ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணி. ஏன் வந்து அப்ரூவல் கொடுத்தானா, பிகாஸ் there was once பிள்ளைங்க வந்து பேக் யார்டில், அது 18 ஏக்கர் தட் ஃபாக்ஸ் ஹோலோ ஃபார்ம். ஏன் 18 ஏக்கரில் பிள்ளைங்க வந்து லாண்டுகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு மண்டை ஓடு வந்து எடுத்து வந்து அந்த மண்டை ஓடு எங்கடா வந்து என்ன அது மண்டை ஓடு இருக்கு ஹெர்ப்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா வந்து இந்த ஒரு டாக்டர்ல, அவர் வந்து ஒரு மாதிரி ஃபிசிஷியன் அந்த மாதிரி, ஸோ அவரோட அந்த கேஸோட இது வந்து இங்கே ஒரு சமயம் போட்டுட்டு போயிருப்பாரு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கரையை முடியிருக்கான். ஓகே, அது ஒய்ஃப் ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தனால டைவோர்ஸ் ஆகணும்னு ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க, நீங்கள் இப்போ வந்து சர்ச் பண்ணுங்க, 2 நாள் சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த டிடெக்டிவும் ஆளெல்லாம் ஒரு 4 பேர் கூட்டிகிட்டே வந்திருக்காங்க. ஆனால் வரும்போது வந்து அந்த கூட வந்த 2 டிடெக்டிவ் வந்து மீமாங்கலைங்க இருக்கிறது எவ்வளோ பெரிய இடத்துல நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிருக்காங்க. போயிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் பிள்ளை வந்து இங்கே தான் வந்து எலும்பு கூட வந்து கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் என்ன இந்த சைட் தேடி பாருங்கன்னு சொன்னோன்னே நீட்டாக ஒரு எலும்பு கிடச்சிருக்கான் பேர்ன் பண்ண மாதிரி. ஓகே, ஆனால் அங்கே நிற்கிற இடம் வந்து அப்படியே பெபிள்ஸ் அந்த மாதிரி இந்த குண்டு குண்டாக இருக்கும், இந்த வெள்ளை கலர் வந்து அழகுபடுத்துவாங்க, வெள்ளை கலர் கல் பெபிள்ஸ் மாதிரி அது மாதிரி இருந்திருக்காங்க அந்த இடம். நல்லா சர்ச் பண்ண போது தான் அந்த பெபிள்ஸ்லாம் வந்து பெபிள்ஸ் இல்லை, ஆளோட பல்லு, அவங்களோட அந்த சின்ன சின்ன போன்லாம் இருக்க அதெல்லாம் அப்படியே. அப்போதான் தெரியுதா அவங்க வந்து சமாதியில் நின்றுட்டு இருக்காங்க, ஃபுல்லாக ஒரு மோச்சரையில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 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 எலும்பும் எடுத்து 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 கவுண்ட் பண்ணதில் 10,000 எலும்பு வந்து எடுத்துருக்காங்க போன்ஸ் அங்கேருந்து. அதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 11 பேருக்கு வருது. இவனுக்கு ஏற்கனவே வந்து முந்தி சின்ன டைம்ல இந்த மாதிரி மூத்திர அடிக்கிறேன், நீ காக்காவெல்லாம் எடுத்து வர, இந்த மாதிரி செத்து பண்ண காக்காவெல்லாம் வச்சு ட்ரீட் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் போச்சு. அவங்க அப்பா டாக்டர்னால வந்து போய் டாக்டரை செக் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து அப்பயே வந்து ஸ்கிரிட்சோஃபெனிக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க மௌனுக்கு ஸ்கிரிட்சோஃபெனிக்னா வந்து நம்ம நந்து ஆட வந்தாங்க அந்த கேஸ். சரியா, ஸ்கிரிட்சோஃபெனிக் சொன்னோன்னா அவங்க அப்பா அப்பயும் தளத்தியம், சரி பரவாயில்ல ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பையனை, ஏன்னா அந்த டைம்ல ஸ்கிரிட்சோஃபெனிக் சொன்னா வந்து ஓ லூஸ் கேஸான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்கிசோஃபெனிக்னா few people அவங்க மண்டையில பேசிட்டு இருக்கிற மாதிரி தானே. ஸ்கிசோஃபெனிக்னா வந்து யாரோ டிஃபரெண்ட் வாய்ஸ் வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். and then they make erratic decisions. அப்பப்போ திடீர்னு மாறுவாங்க அந்த மாதிரி. ஸ்கிசோஃபெனிக்னு சொன்னாங்களே, அப்பயே வந்து ட்ரீட் பண்ணல அவங்க அப்பா, விட்டுட்டாரு. அதனால தான் இப்போ வந்து வந்தோடனே இந்த அளவுக்கு 10,000 போன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, எப்படி வந்து அந்த கமலாசன் படத்துல வந்து கை எப்படி வருமே இந்த ஃபவுண்டன் திறந்தோன்னே அந்த மாதிரி எங்க வச்சாலும் கண்ணி வெடின்னு சொல்ற மாதிரி வந்து எங்க தோன்றினாலும் வந்து எலும்பு ஃபுல்லா. ஈவன்
அவங்க நேபர்ஸோட அந்த லொங்காங் அந்த டீச்லாம் இருக்கு பார்த்தியா, அங்கே கூட வந்து ரிப் போன்ஸு ஃபுல்லாக எவ்வளோ எடுத்துருக்காங்களாம். யா அபவுட் கேரா பண்ணதில் எஸ்டிமேட்டட் அபவுட் 25 பாடிஸ் கவுண்டிங். ஸோ கேஸ் பெருசாகிடுச்சு. இப்போ வந்து அவன் மவனோட லேக்கில் இருக்கான். அந்த லேக்கில் என்ன பண்ணுறாங்க, மவனுக்கு ஏதாச்சும் செஞ்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் வந்து அந்த பேபியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு, ஓ இது ஏதோ கேஸ் நடக்குது, வீட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே எஸ்கேப் ஆயிட்டான் கனடாக்கு. காடி ஓட்டிட்டு போயிருக்கான் கனடாக்கு. அவங்க அண்ணன் கிட்ட வந்து காசு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் காசு தான், நான் வந்து கனடாக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை விஷயமா அங்கே இருக்குது. அதே டைமில் வந்து அவன் வேலை வந்து கொஞ்சம் பேங்க்ரப்சி அந்த மாதிரி போயிட்டு இருக்குது, பிரச்சனையில் தான் இருக்கான். கனடா வரைக்கும் போய் சேர்ந்தோன்னே கனடாவில் என்ன பண்ணிட்டான், அங்கே உள்ள போலீஸ் வந்து ஏற்கனவே அவனை வந்து பார்த்துருக்கு. இந்த மாதிரி வந்து அவன் சைட்டில் வந்து பார்க் பண்ணி காடியிலே வந்து தூங்கினதுனால போலீஸ் என்ன பண்ணி கேட்டிருந்தீங்க, என்ன இங்கே பண்ணுறேன், இல்லை நான் இங்கே தான் வந்து சும்மா ரெஸ்ட் பண்ணிட்டேன், நான் வந்து விசிட்டுக்கு வந்து. அதே டைமில் போலீஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போச்சு. கடைசி வரைக்கும் அவனை வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் கனடாவில் தான் வந்து சொந்தமாக அவனை ஆனால் அவன் நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஓகே, நோட்டில் வந்து நான் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால தான் வந்து இந்த முடிவு எடுக்கிறேன் அந்த மாதிரி தான் எழுத வச்சது தவிர இந்த பண்ண தப்புக்கு எந்த கதையும் சொல்லலை, எதுவும் ஒத்துக்கலை, அதை பற்றி எதுவுமே அவன் சொல்லலை. ஸோ போலீஸ் வந்து கனடாவில் வந்து அவன் தூங்குறத பார்த்தாங்கன்னு சொன்னாங்களே, திருப்பியும் வந்து அவங்க கிட்ட செக் பண்ணும்போது பின்னாடி அவன் பேக் சைடில் நிறைய டேப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு சமயம் இந்த கொலையை எல்லாமே வந்து அவன் வீடியோ டேப் பண்ணி வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வந்து அந்த ஆற்றுல வந்து தூக்கி போட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் இந்த ஹெர்ப் ஹோமைஸ்டரோட சீரியல் கீழர் கதை. ரைட், ஸோ கைஸ் பார்த்தே இருங்க சரியா. யாராச்சும் எங்கேயாச்சும் கூப்பிட்டா ஐம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன் அப்புறம் வந்து வாங்க ஸ்ட்ரைங்கல் பண்ணி லாடலாமான்னு கூப்பிட்ற போறாங்க. ஓகே, ஸோ see you guys on the next episode. Until then, bye from me, Hindra Boss, and I'm Nandini. Bye bye.